டிமிட்ராஸும் ஆண்ட்ரூஸும் ஹெலனாவின் மீது தவறு இருக்கிறது, அவள் தன்னுடைய விருப்பத்தின் பேரில் தான் சந்திரகுப்தனுடன் சென்று இருக்கிறாள் என்று செலூக்கஸிடம் கூறினார்கள். அவர்கள் பேசியதையெல்லாம் கேட்ட பிறகும் செலூக்கஸ் தன்னுடைய மகளுக்கு ஆதரவாக, ஹெலனா இப்பொழுது வெறும் மனச்சோர்வில் தான் இருக்கிறாள், அதுவும் இந்த வயதில் அவள் யாருடைய பேச்சிலும் எளிதில் கவரப்படுவாள், மிக எளிதாக யாராலும் பாதிக்கப்படலாம். இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அந்த கேடுகெட்ட சந்திரகுப்தன் என் மகளை மயக்கி தன் பொய்யான காதல் வலையில் சிக்க வைத்திருக்கிறான். நிச்சயமாக இதில் அந்த தந்திரம் தெரிந்த சாணக்கியரின் தந்திரமும் இருக்கிறது. அவன்தான் என் மகள் ஹெலனாவை பயன்படுத்தி அவன் விரும்பும் அனைத்தையும் நிறைவேற்ற என்னை வற்புறுத்த விரும்பி இருக்கலாம் என்று கூறினான். செலூக்கஸ் கூறியதை கேட்ட ஆமாத்தியர் உடனே, அப்படி என்றால் நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள் தளபதி அவர்களே? மகத நாட்டை தாக்கப் போகிறீர்களா அல்லது சாணக்கியருடன் சமரசம் செய்ய போகிறீர்களா என்று கேட்டார். ஆமாத்தியர் கேட்ட கேள்விக்கு செலூக்கஸ், என் மகள்தான் எனக்கு முக்கியம், அவளை அந்த கேடுகெட்ட சந்திரகுப்தன் மற்றும் வக்கிரமான சாணக்கியனின் கைகளில் பொம்மையாக விடமாட்டேன், நான் சாணக்கியனுடன் சமரசம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறினான். செலூக்கஸ் கூறியதை கேட்ட ஆமாத்தியர், பின்னர் எதற்காக நான் என் நேரத்தை மகத நாட்டிற்கு எதிராக வியூகம் செய்வதில் வீணடித்தேன்? இந்த முறையும் சந்திரகுப்தனின் அதிர்ஷ்டம் மிகவும் வலிமையாக இருக்கிறது தளபதி செலூக்கஸ் அவர்களே, உங்கள் மகள் ஹெலனா அவனுக்கு கேடயமாக செயல்படுவாள் என்று கூறிவிட்டு ஒரு கணம் கூட அங்கே நிற்காமல் உடனடியாக செலூக்கஸின் அறையை விட்டு வெளியேறினார். அதன் பிறகு ஆண்ட்ரூஸ் ஆவேசமான குரலில், தளபதி செலூக்கஸ் அவர்களே, இப்போது இரட்டை கொள்கையை நீங்கள் ஏற்கிறீர்கள். சற்று முன்பு நான் சந்திரகுப்தனிடம் போர் புரியாமல் அங்கிருந்து தப்பித்து ஓடி வந்து விட்டேன் என்று என்னை திட்டினீர்கள். இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உன்னதமான கிரேக்க படை தளபதியாக இருக்கும் நீங்கள் அந்த கேடுகெட்ட சந்திரகுப்தன் மற்றும் சாணக்கியனின் முன் மண்டியிடுவது கோழைத்தனமாக உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டான். செலூக்கஸ் ஏதோ பதில் சொல்லும் முன் குறுக்கிட்ட டிமிட்ராஸ் ஆண்ட்ரூஸிடம் ஆவேசமான குரலில், நீ தளபதி செலூக்கஸ் அவர்களையே எதிர்த்து கேள்வி கேட்கிறாயா? உனக்கு எப்படி இந்த அளவுக்கு தைரியம் வந்தது என்று சொல்லிவிட்டு டிமிட்ராஸ் தனது வாளை உருவி ஆண்ட்ரூஸின் அருகில் வந்தான். வாளை ஆண்ட்ரூஸின் கழுத்தில் வைத்து, எதற்கும் ஒரு எல்லை உண்டு. தளபதி செலூக்கஸ் உன்னை அவருடைய மகளுக்காக தேர்ந்தெடுத்திருக்கலாம், நீ உண்மையில் அவருடைய உறவினராக இருந்திருக்கலாம், ஆனால் அவர் என்னுடைய தளபதி, நான் உயிருடன் இருக்கும் வரை அவரை நீ அவமதிக்க விடமாட்டேன் என்று கூறினார். டிமிட்ராஸ் இப்படி வாழ் உயர்த்துவதை பார்த்ததும் ஆண்ட்ரூஸுக்கு இப்பொழுதே அவனை கொல்ல வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் செலூக்கஸுக்கு முன்னிலையில் அப்படி செய்வது சரியாக இருக்காது என்பதை அவன் உணர்ந்தான். அதனால்தான் அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். டிமிட்ராஸ் ஆண்ட்ரூஸிடம் இப்படி நடந்து கொள்வதை பார்த்த செலூக்கஸ் ஆண்ட்ரூஸை பார்த்து, ஆண்ட்ரூஸ், நீ சென்று ஓய்வெடுத்துக்கொள், நான் பின்னர் உன்னுடன் பேசுகிறேன் என்று கூறினான். அதன் பிறகு ஆண்ட்ரூஸ் அமைதியாக அறையை விட்டு வெளியேறினான். ஆண்ட்ரூஸ் வெளியே சென்றதும் செலூக்கஸ் டிமிட்ராஸிடம், டிமிட்ராஸ், ஆமாத்தியரும் அந்த சாணக்கியனை போலவே மிகவும் தந்திரமானவர் என்பது எனக்கு தெரியும். அவர் வேண்டுமென்றே என்னை போருக்கு தூண்ட முயற்சி செய்கிறார். ஏனென்றால் இதில் அவரது தனிப்பட்ட ஆர்வமும் மறைந்திருக்கிறது. அதனால் தான் நான் அவருடைய ஆலோசனையை இனி ஏற்க மாட்டேன். ஹெலனாவை போலவே ஆண்ட்ரூஸும் அப்பாவியாக இருக்கிறான். அவனுக்கும் போர் செய்வதை தவிர வேறு எதுவும் புரியவில்லை. எதிரியின் பிடியில் இருந்து ஹெலனாவை விடுவிக்காமல் அந்த நாட்டின் மீது படையெடுத்து செல்வது எவ்வளவு ஆபத்தானது என்பதை நீ நன்கு தெரிந்து வைத்திருப்பாய். அதனால் தான் இப்பொழுது இந்த நேரத்திலேயே நான் எனது சமரச முன்மொழிவை சாணக்கியனிடம் அனுப்பி வைக்க விரும்புகிறேன் என்று கூறினான். இப்பொழுது செலூக்கஸ் மிகவும் பரிதாபமான நிலையில் இருப்பதை பார்த்த டிமிட்ராஸ் செலூக்கஸின் மனநிலையை புரிந்து கொண்டு, தளபதி செலூக்கஸ் அவர்களே, நாம் இப்போது அவசரப்படக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். மாறாக சிறிது நேரம் காத்திருக்கலாம். ஏனென்றால் ஹெலனாவை பற்றி சாணக்கியரே நம்மிடம் செய்தி அனுப்புவார். அதனால் தான் நாமே முந்திக் கொண்டு ஒரு சமரச முன்மொழிவை அவர் முன் வைக்க கூடாது. ஏனென்றால் அது உங்கள் அடையாளத்தை மிகவும் காயப்படுத்தும். மாறாக அப்படி செய்வதன் மூலம் ஒட்டுமொத்த கிரேக்க நாட்டின் பெருமையையும் கெடுத்துவிடும். ஏனென்றால் இன்று வரை மாவீரர் அலெக்சாண்டரின் எந்த ஒரு படை வீரரும் எதிரியுடன் சமரசம் செய்து கொண்டதில்லை. போரில் வெற்றி பெற்று இருக்கலாம் அல்லது தோல்வியை ஏற்றுக்கொண்டாலும் போரில் ஈடுபடாமல் எதிரியுடன் சமரசம் செய்து கொண்டதில்லை. நீங்கள் கூறுவதை நான் கேட்கவில்லை என்பதற்காக என்னை தப்பாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். எனது ஆலோசனையாக இதை பின்பற்றி சாணக்கியரிடமிருந்து செய்தி வரும் வரை காத்திருங்கள் என்று கூறினான். ஆனால் செலூக்கஸ் இப்பொழுது யாருடைய பேச்சையும் கேட்க தயாராக இல்லை. அவன் எரிச்சலுடன், இந்த அலட்சிய பேச்சை என்னிடம் சொல்லாதே டிமிட்ராஸ். தற்போது என் மகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அந்த கெட்ட எண்ணம் கொண்ட சாணக்கியன் எந்த செய்தியையும் நமக்கு அனுப்பாமல் நேரடியாக நம்மை மிரட்ட ஆரம்பித்து விடுவான் என்று கூறினான். டிமிட்ராஸ் உடனே, ஆம்,
அப்படியே செய்யட்டும் தளபதியே. மாறாக அதுவும் நமக்கு நல்லதுதான். ஏனெனில் அப்போது அந்த சாணக்கியரின் பெயரும் கெட்டுவிடும். அப்போது மகத நாட்டின் கோழை சக்கரவர்த்தி சந்திரகுப்தனுக்கு கிரேக்க படையை எதிர்கொள்ளும் தைரியம் இல்லை என்ற கெட்ட பெயரும் அவனுக்கு வந்துவிடும். தன் நாட்டின் பெருமையை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் ஹெலனாவின் ஆதரவை பெற்றிருக்கிறார்கள் என்று அனைவருக்கும் தெரிய வரும் என்று கூறினான். டிமிட்ராஸ் கூறியதற்கு செலூக்கஸால் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஆனால் அவன் மனம் இன்னும் ஹெலனாவை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டிருந்தது. செலூக்கஸ் இப்படி இருப்பதை பார்த்து டிமிட்ராஸ், தளபதி செலூக்கஸ் அவர்களே, நீங்கள் கூறியதுபடி நாம் இப்பொழுது செய்தால் இனி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் சாணக்கியரின் முன் தலை வணங்க வேண்டும். அதனால் நாம் இப்பொழுது முன்முயற்சி எடுக்க வேண்டாம். சாணக்கியர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்று பார்ப்போம் என்று கூறினான். செலூக்கஸ் இப்போது டிமிட்ராஸ் கூறிய அனைத்திற்கும் உடன்பட்டார். சரி டிமிட்ராஸ், நீ சொல்வதைப் போல் நான் நடந்து கொள்கிறேன். ஆனால் என்னால் 2 நாட்களுக்கு மேல் காத்திருக்க முடியாது. சாணக்கியரிடமிருந்து செய்தி வரவில்லை என்றால் நான் உடனே அங்கே செல்வேன். என்னுடைய இந்த செயலால் கிரேக்க நாட்டின் பெருமைக்கு களங்கம் வந்தால் நான் என் உயிரை போக்கிக் கொள்வேன். ஆனால் நிச்சயமாக என் மகள் ஹெலனாவை கிரேக்க நாட்டிற்கு அழைத்துச் செல்வேன் என்று செலூக்கஸ் கூறினான். செலூக்கஸின் இந்த முடிவை கேட்ட டிமிட்ராஸ் இப்பொழுது மிகவும் கவலைப்பட ஆரம்பித்தான். மறுபுறம் ஆச்சாரிய சாணக்கியர் அனுப்பிய தூதுவர் இப்போதும் மகத நாட்டிலிருந்து செலூக்கஸை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருந்தான். ஆனால் அவன் இன்னும் காந்தார நாட்டை வந்து அடையவில்லை. அதற்குள் மகத நாட்டில் ஒரு பரபரப்பு நிலவியது. இதற்கு காரணம் இளவரசி நந்தினியை கடற்கொள்ளையர்களின் தளபதி திரவியன் கடத்திச் சென்றதும் பராந்தக தீவில் ஏற்பட்ட ஒரு பெரும் விபத்தில் சிக்கி இறந்த செய்தி சந்திரகுப்தன் மூலம் பரவியது. இந்த செய்தி மகத நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் தீயாக பரவியது. மகத நாடு முழுவதும் இப்போது சோக கடலில் மூழ்கியது போல் தோன்றியது. தங்களின் அன்புக்குரிய இளவரசி நந்தினி இந்த உலகில் இல்லை என்பதை மகத நாட்டில் வாழும் மக்களால் உடனே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மகத நாட்டின் சில ஆளுநர்களும் அமைச்சர்களும் மற்றொரு செய்தியை பரப்பினர். அந்த செய்தி என்னவென்றால், ஹெலனாவிற்கும் சக்கரவர்த்தி சந்திரகுப்தனுக்கும் திருமணம் செய்வதாக ஆச்சாரியர் ஏற்படுத்திய முன்மொழிவுதான். ஆனால் ஹெலனாவை பிடிக்காதவர்கள் சந்திரகுப்தனுக்கும் ஹெலனாவிற்கும் இடையே ஆச்சாரியர் ஏற்பாடு செய்யவிருக்கும் திருமண ஏற்பாட்டை எதிர்த்தனர். இந்த வழியில் மகத நாட்டில் துக்கத்துடன் பரபரப்பான சூழல் எழத் தொடங்கியது. இந்த நேரத்தில் தான் சம்புநாதர் மற்றும் வியாபாரி மோகனதாசருடன் ஒற்றன் நன்மாறனும் ஆச்சாரியர் சாணக்கியரின் அறையில் இருந்தார்கள். நன்மாறன் ஆச்சாரியரை பார்த்து, ஆச்சாரியரே, நம் நாட்டில் பெரும் கலவரம் உருவாக வாய்ப்பு உள்ளது. இளவரசி நந்தினி இறந்த செய்தியால் பெரும்பாலான மக்கள் கலக்கம் அடைந்துள்ளனர். சில இடங்களில் நம் அரசாங்கத்திற்கு எதிராக வன்முறை ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்படுகின்றன. ஆனால் நம் நாட்டின் படை சரியான நேரத்தில் நிலைமையை கையாண்டனர். இல்லையென்றால் அது பெரும் புரட்சியாக வெடித்திருக்கும் என்று கூறினான். நன்மாறன் கூறியதை கேட்ட வியாபாரி மோகனதாசன், ஆனால் மகத நாட்டின் மக்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர்? இளவரசி நந்தினி இறந்த செய்தி பொய்யானது கிடையாது. இது சக்கரவர்த்தியால் வெளியிடப்பட்டது. அதனால் அவர்கள் அதை நம்பித்தான் ஆக வேண்டும் என்று கூறினார். ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல மோகனதாசரி. மக்களிடையே 2 பக்கங்கள் உருவாகியுள்ளன. ஒரு கூட்டம் இளவரசி நந்தினியின் மரணம் பொய் என்று கருதுகிறது. மற்றொரு கூட்டம் இதை நம்புகிறார்கள். ஆனால் இந்த 2 கூட்டத்தில் உள்ளவர்களும் ஆட்சியை நேரடியாக இதை எதிர்க்கின்றனர் என்று கூறிக்கொண்டிருந்த நன்மாறன் சட்டென்று நின்றான். ஒருவேளை அவனால் மேற்கொண்டு எதுவும் சொல்ல தைரியம் இல்லாமல் இருந்திருக்கலாம். நன்மாறன் இப்படி திடுக்கிட்டு நிற்பதை பார்த்த ஆச்சாரியர், நன்மாரா, இந்த நாட்டின் மக்கள் மகத நாட்டின் ஆட்சியை எதிர்க்கவில்லை, என்னைத்தான் நேரடியாக எதிர்க்கிறார்கள் என்று நீ சொல்ல விரும்புகிறாயா என்று கேட்டார். நன்மாறன் பதில் சொல்லாமல் அமைதியாக தலையை குனிந்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். அதை பார்க்கும் பொழுது ஆச்சாரியரின் யூகம் சரி என்று சொல்வது போல்தான் இருந்தது. ஆனால் வியாபாரி மோகனதாசனின் குழப்பம் இன்னும் அதிகரித்தது. அவர் நன்மாறனை பார்த்து, நன்மாரா, இளவரசி நந்தினி விபத்தில் தான் இறந்து போனார் என்று சக்கரவர்த்தி சந்திரகுப்தரே சொல்லி இருக்கும் பொழுது ஆச்சாரியருக்கு எதிராக எதற்கு இந்நாட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர்? அதற்கான அடிப்படை காரணம் என்ன என்று அவர் கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே குறுக்கிட்ட ஆச்சாரியர், உண்மையில் இளவரசி நந்தினியின் மரணத்தில் ஏதோ சதி இருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது மட்டுமின்றி அந்த சதியின் மூல காரணமே நான் தான் என்று நினைக்கிறார்கள் என்று கூறினார். ஆச்சாரியர் கூறியதை கேட்ட மோகனதாசன் திகைப்புடன் ஆச்சாரியரை பார்க்க ஆரம்பித்தார். ஆனால் இப்போது அதற்கு மேல் எதுவும் கேட்கும் தைரியம் இல்லாததால் நன்மாறன் தான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வான் என்ற நம்பிக்கையில் அவனையே பார்த்தார். நன்மாறன் மிகவும் தாழ்ந்த குரலில், ஆச்சாரியரே, உங்களின் யூகம் முற்றிலும் சரியானதுதான்.
உண்மையில் இந்த குழப்பம் அனைத்தும் அந்த ஆளுநர்கள் மற்றும் அமைச்சர்களால் ஏற்பட்டவையே. அவர்கள் இளவரசி ஹெலனா மற்றும் சக்கரவர்த்தி சந்திரகுப்தரின் திருமண முன்மொழிவை ஏற்கவில்லை. அவர்கள்தான் ஆச்சாரிய சாணக்கியர் செலூக்கஸ் மீதுள்ள பயத்தால் அவரோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புகிறார் என்ற பொய்யான செய்தியை மக்களிடையே பரப்பி உள்ளனர். சாதாரணமாக ஒரு சமரச முன்மொழிவை அனுப்பி வைத்தால் செலூக்கஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதற்காக ஆச்சாரியர் இந்த தந்திரத்தை விளையாடுகிறார். சந்திரகுப்தனுக்கும் ஹெலனாவிற்கும் திருமணம் செய்து வைத்து அதன் மூலம் செலூக்கஸை கட்டாயப்படுத்தலாம் என்று நீங்கள் நினைப்பதாக அவர்கள் மக்களிடையே வதந்தியை பரப்பி வருகிறார்கள். அது மட்டுமின்றி இளவரசி நந்தினி உயிருடன் இருக்கும் பொழுது சக்கரவர்த்தி சந்திரகுப்தன் ஹெலனாவை திருமணம் செய்து கொள்ள மாட்டார் என்பதற்காகத்தான் ஒரு சதித்திட்டத்தை யோசித்து அதன்படி இளவரசி நந்தினியை எங்கேயாவது காணாமல் போகச் செய்தீர்கள், அல்லது உங்களின் நம்பிக்கைக்குரிய தளபதி சம்புநாதரால் இளவரசி நந்தினியை கொன்று விட்டீர்கள் என்றும் கூறியிருக்கின்றனர் என்று நன்மாறன் கூறிய அனைத்தையும் கேட்டதும் ஆச்சாரியரின் அறையில் பதட்டமான அமைதி நிலவியது. இதை முழுவதுமாக கேட்ட சம்புநாதர் கோபத்தில், தனநந்தரின் அனைத்து கூட்டாளிகளும் அமைச்சர்களும் தங்கள் அக்கிரமத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்கள் நம் வழியில் தடைகளை உருவாக்குகிறார்கள். அவர்கள் அனைவரையும் இப்போதே கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே வியாபாரி மோகனதாசன் குறுக்கிட்டு, இல்லை சம்புநாதரே, இது மக்களிடையே ஏற்பட்ட சந்தேகத்தை இன்னும் வலுப்படுத்தும் விதமாக அமைந்துவிடும். இந்த ஆளுநர்களை நீங்கள் கொன்றால் அல்லது மகத நாட்டில் இருந்து வெளியேற்றினால் ஆச்சாரிய சாணக்கியர் உண்மையில் ஒரு சதி திட்டம் தீட்டித்தான் தனது எதிரியை வலுக்கட்டாயமாக அடக்கி வைத்து விட்டார் என்று மக்கள் நினைப்பார்கள். அது மட்டுமின்றி ஆச்சாரியரின் மேலிருக்கும் மரியாதையும் மக்களிடையே குறைந்துவிடும் என்று கூறினார். இவர்கள் பேசிக்கொண்ட அனைத்தையும் கேட்டு ஆச்சாரியர் தன் இருக்கையில் இருந்து எழுந்து, இவை அனைத்தும் நடக்கும் என்று எனக்கு முன்பே தெரியும். அதனால்தான் சக்கரவர்த்தி சந்திரகுப்தன் வந்த பிறகு இளவரசி நந்தினியின் இறந்த செய்தியை அவன் மூலமாக பரப்பினேன். சந்திரகுப்தன் வருவதற்கு தாமதமாகும் என்று தெரிந்த பிறகும் நான் இந்த செய்தியை மக்களிடத்தில் சொல்லாமல் இருந்ததற்கான காரணம் இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? சந்திரகுப்தன் இல்லாத நேரத்தில் இதை நான் செய்திருந்தால் இங்கு எவ்வளவு பேரழிவு நடந்திருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள். சந்திரகுப்தன் நம்முடன் இருப்பதால் தான் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்று கூறியவர் நன்மாறனை பார்த்து, நன்மாறா, மகத நாட்டின் எந்த பகுதியில் போராட்டங்கள் அதிகமாக நடக்கிறது என்று கேட்டார். ஆச்சாரியரே, பெரும்பாலான போராட்டங்கள் கிராமப்புறங்களில் தான் நடந்திருக்கின்றன. அவை அனைத்தும் ஊழல் செய்த அமைச்சர்களை பகிரங்கமாக தண்டித்து மகத நாட்டின் அரசவையிலிருந்து நீங்கள் வெளியேற்றிய அனைவரும் அதே கிராமத்தில் தான் இருக்கிறார்கள் என்று கூறினார். நன்மாறன் கூறியதை கேட்ட ஆச்சாரியர், என் யூகமும் இதுதான் நன்மாறன். அந்த பகுதிகள் அனைத்திலும் ஆமாத்தியர் மற்றும் அவனது ஊழல் கூட்டாளிகளின் செல்வாக்கு அதிகம். அவர்களுக்கு அந்த அப்பாவி கிராம மக்களை போராட்டத்திற்கு தூண்டுவது கடினமான செயல். நீங்கள் அனைவரும் உறுதியாக இருங்கள். இன்று இரவு முதல் அனைத்து போராட்டங்களும் நிறுத்தப்படும். நாளை முதல் மகத நாடு முழுவதும் அமைதி நிலவும் என்று கூறியவர் ஒரு காவலாளியை அழைத்து, காவலாளியே, நான் சொல்வதை தெளிவாக கேள். உடனே சென்று சக்கரவர்த்தி சந்திரகுப்தனை என் அறைக்கு வரச் சொல் என்று உத்தரவிட்டார். உடனே அந்த காவலாளியும் அங்கிருந்து கிளம்பிச் சென்றான். இந்த எதிர்ப்புகள் அனைத்தும் ஒரே இரவில் நின்றுவிடும் என்று ஆச்சாரியர் கூறியதிலிருந்து அவர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார், என்ன செய்து மகத நாட்டில் அமைதியை நிலவச் செய்ய போகிறார் என்று சம்புநாதரும் வியாபாரி மோகனதாசரும் குழப்பத்தில் இருந்தனர். இருவரும் சந்திரகுப்தன் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தனர். மறுபுறம் இந்த நேரத்தில் அரண்மனையின் பின்புறத்தில் இருக்கும் தோட்டத்தில் சந்திரகுப்தன் அமர்ந்திருந்தான். அவன் தனியாக இல்லை, அவனுடன் ஹெலனாவும் இருந்தாள். திடீரென்று முற்றத்திலிருந்து உரத்த அழுகை குரல் கேட்டது. அந்த குரல் கேட்ட ஹெலனா அதிர்ச்சி அடைந்து தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்து, சக்கரவர்த்தியே, யானையின் குரல் கேட்கிறது. அதற்கு ஏதோ சிக்கல் இருப்பது போல் தோன்றுகிறது என்று கூறினாள். ஹெலனா கூறியதை கேட்டதும் சந்திரகுப்தன் முகத்தில் திடீரென்று ஒரு புன்னகை தோன்றியது. அவன் ஹெலனாவின் கையை பிடித்துக் கொண்டு தன் அருகில் அமர வைத்து, இது யானையின் குரலாகத்தான் இருக்கும், ஆனால் அதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சில நேரங்களில் யானைகள் இப்படித்தான் நடந்து கொள்ளும். இது இயல்பானதுதான். சிறிது நேரத்திலேயே அமைதியாகிவிடும் என்று கூறினான். பிறகு ஹெலனாவை பார்த்து, சரி, எப்படி நீ அதை உன் கட்டுப்பாட்டில் இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்தாய்? உண்மையில் அரண்மனையிலிருந்து நீ தப்பித்துச் செல்வதற்காக அதுதான் உனக்கு உதவி செய்ததா? யானைகளின் உணர்ச்சியும் மொழியும் உனக்கு தெரியுமா என்று கேட்டான். சந்திரகுப்தன் இப்படி கேட்பதை பார்த்த ஹெலனா புன்னகையுடன், சக்கரவர்த்தியே, அன்பின் மூலம் யாரையும் எளிதில் கட்டுப்படுத்த முடியும். இதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் இருக்கும் உள்ளுணர்வை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் நாம் அதை அடிக்கடி பயன்படுத்த மறந்து விடுகிறோம் என்று கூறினாள். இதை
இதை கேட்டு சந்திரகுப்தன் கிண்டலான குரலில், இது ஆச்சரியமாக இருக்கிறது. இவை அனைத்தும் உனக்கு நன்றாக தெரிகிறது. உண்மையில் நீ மிகவும் திறமைசாலிதான். வன்முறையாக நடந்து கொள்ளும் விலங்குகளுடன் கூட நீ தொடர்பு வைத்துக் கொள்ள முடிகிறது. ஆனால் உன் தந்தை செலூக்கஸ் உன் அன்பை முற்றிலும் அறியாதவரா? அவர் உள்ளத்தில் சிறிதும் கூட அன்பும் கருணையும் இல்லையா என்று கேட்டான். சந்திரகுப்தனின் இந்த கேள்வியை கேட்ட ஹெலனா திடீரென அதிர்ச்சி அடைந்தாள். அவள் சற்று அமைதியான குரலில், அது அப்படி இல்லை சக்கரவர்த்தியே. என் தந்தை என்னை மிகவும் நேசிக்கிறார். உண்மையில் அவர் என்னை தவிர இந்த உலகில் இருக்கும் வேறு யாரையும் இந்த அளவுக்கு நேசித்தது இல்லை. என்னை தேடியே படை வீரர்களுடன் இத்தனை நாட்களாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தார். ஆனால் நீங்கள் அவரை உங்கள் அரண்மனையின் நிலவரையில் சிறை வைத்தீர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது சந்திரகுப்தன் குறுக்கிட்டு, இல்லை ஹெலனா, ஆச்சாரியர் சாணக்கியருக்கு உன் தந்தையை சிறையில் வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. அது ஆமாத்தியரால் தான் நடந்தது. அதன் பிறகு ஆச்சாரியர் இருவரையும் அங்கிருந்து விடுவித்து விட்டார். பொதுவாக ஒவ்வொரு தந்தையும் தன் குழந்தையை எப்பொழுதும் நேசிப்பார். ஆனால் பிறர் மீது நாம் வைத்திருக்க வேண்டிய அன்பையும் இரக்கத்தையும் பற்றி சற்று சிந்தித்துப்பார். உன் தந்தை இரக்கமின்றி எத்தனையோ அப்பாவி மக்களை போரில் கொன்று குவித்திருக்கிறார் என்று கூறினார். இதை கேட்டதும் ஹெலனா திடீரென்று அமைதியாகிவிட்டாள். அவள் தன் தலையை குனிந்து கொண்டாள். பிறகு மெதுவான குரலில், ஆமாம் சந்திரகுப்தரே, எனக்கும் இது தெரியும். இதை பற்றி நான் என் தந்தையிடம் பல முறை புகார் செய்திருக்கிறேன். நான் எனக்கு தவறாக தெரியும் அனைத்தையும் குறையாக கூறியிருக்கிறேன். அவர் போர் புரிய நான் அனுமதிப்பதில்லை. ஏனென்றால் நான் போரை முழுவதுமாக வெறுக்கிறேன். ஆனால் சக்கரவர்த்தியே, நீங்களும் தான் போரில் ஈடுபடுகிறீர்கள். உங்களிடமும் அன்பும் கருணையும் இருக்கிறதா? நீங்கள் கூறிய அனைத்தும் உங்களுக்கும் பொருந்தும் தானே என்று கேட்டாள். சந்திரகுப்தன் ஹெலனா கூறியதை எதிர்த்து, இல்லை ஹெலனா, எனக்கும் உன் தந்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. ஆச்சாரியரே வேறு வழியில்லாத பொழுதுதான் போர் புரிய வேண்டும், மற்ற நேரத்தில் போர் செய்யக்கூடாது என்ற தெளிவான கொள்கையை உடையவர். உன் தந்தை எப்பொழுதும் போரை முதல் விருப்பமாகத்தான் வைத்திருக்கிறார். எது தேவை என்றாலும் உடனே போர் புரிவதுதான் அவருடைய வழக்கம். ஆனால் நான் இதுவரை செய்த போர்கள் அனைத்துமே மகத நாட்டின் பாதுகாப்பிற்காகவோ அல்லது நாட்டை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காகவோ மட்டும்தான் புரிந்திருக்கிறேன். அதுவும் அலெக்சாண்டரின் அச்சுறுத்தலை மகத நாடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தேசமும் எதிர்கொண்டதால் இந்த விரிவாக்கமும் அவசியமாக இருந்தது. அவருக்கு எதிராக நாம் ஒன்றுபட வேண்டும். ஆனால் அலெக்சாண்டரும் உன் தந்தையும் எப்பொழுதும் கொள்ளையடிக்கும் நோக்கத்துடன் தான் மற்ற நாடுகளை தாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் எந்த நாட்டையும் ஆளாமல் அதன் செல்வத்தை கொள்ளையடித்து அடுத்த போரில் ஈடுபடுகிறார்கள். இந்த செயல் முற்றிலும் வன்முறையானது ஹெலனா. ஆனால் இதைத்தான் உன் தந்தையும் பின்பற்றுகிறார் என்று கூறினாள். ஹெலனா மௌனமான குரலில், என் தந்தை இதையெல்லாம் வேண்டுமென்றே செய்யவில்லை சக்கரவர்த்தியே. அவர் கட்டாயப்படுத்தப்படுகிறார். ஏனென்றால் அவர் அலெக்சாண்டரின் தளபதி அல்லவா என்று கூறிவிட்டு மீண்டும் அமைதியானாள் ஹெலனா. ஆனால் அவள் தன்னிடமிருந்து ஏதோ ஒரு ஆழமான ரகசியத்தை மறைப்பதாக சந்திரகுப்தன் உணர்ந்தான். ஆனால் சந்திரகுப்தன் ஆர்வத்தோடு அதை கேட்க விரும்பிய போது ஹெலனா தன் பேச்சை மாற்றுவதற்காக சந்திரகுப்தனை பார்த்து, சக்கரவர்த்தி, ஆச்சாரியர் சாணக்கியர் உங்களுக்கும் எனக்கும் உண்மையில் திருமணம் செய்து வைக்க விரும்புகிறாரா? அல்லது என் தந்தையை வற்புறுத்துவதற்காகவே இந்த முன்மொழிவை என் தந்தையிடம் சொல்லி அனுப்பி இருக்கிறாரா? இதன் மூலம் அவர் மகத நாட்டை தாக்காமல் இருப்பதற்காகவும் எதிர்காலத்தில் போர் ஆபத்து ஏற்படுவதை தவிர்ப்பதற்காகவும் இதை செய்திருக்கிறாரா என்று கேட்டாள். ஹெலனா இப்படி கூறுவதை கேட்ட சந்திரகுப்தன் உடனே பதில் அளிக்கும் விதமாக, இல்லை ஹெலனா, ஆச்சாரியர் உனக்கும் எனக்கும் நடக்க இருக்கும் இந்த திருமணத்தில் எந்த ராஜதந்திரத்தின் அடிப்படையிலும் செய்ய விரும்பவில்லை. அது மட்டுமின்றி இதில் உன் தந்தையை வற்புறுத்தவும் அவர் விரும்பவில்லை. ஒன்றிணைந்த பாரதம் என்ற நோக்கத்தை அவர் நிறைவேற்ற விரும்பினார். மகத நாட்டின் படை வீரர்களின் வீரம் மற்றும் துணிச்சலின் வலிமையால் இதை செய்ய முடிவு செய்தார். வஞ்சகத்தால் இதை ஒருபோதும் நடக்கக்கூடாது என்று அவர் விரும்பினார். அது மட்டுமின்றி நீயாகத்தான் அவர் முன் சென்று என் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்தினாய். நானும் உன் காதலை ஏற்றுக்கொண்டேன் என்பதை அவர்களும் புரிந்து கொண்டார்கள். அதனால்தான் உனக்கு என்னுடனான திருமணம் செய்வது உறுதியானது. ஆச்சாரியரின் முன்மொழிவை உன் தந்தை ஏற்றுக்கொண்டால் போரினால் ஏற்படும் அழிவிலிருந்து மகத நாட்டின் வீரர்கள் மட்டுமின்றி கிரேக்க நாட்டின் வீரர்களும் பயனடைவார்கள் என்று கூறினான். தனநந்தர் இறந்த பிறகு மகத நாட்டின் ஆட்சியை நாங்கள் கையில் எடுத்தது முதல் தொடர்ந்து பதுங்கி இருந்து தாக்குதல்களையும் எதிர்த்தாக்குதல்களையும் போர்களையும் சந்தித்து வருகிறோம். இப்போது இதை நிறுத்தியாக வேண்டும். அந்த நோக்கத்திற்காக மட்டும்தான் ஆச்சாரியர் நம் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்துள்ளார். ஹெலனா, உன் தந்தை எங்கள் மகத நாட்டை ஆக்கிரமிக்க தயாராகி வருவது தற்செயலாக நடக்கும் ஒரு நிகழ்வுதான். அதைவிட நீ இவ்வளவு நேரம் என் பக்கத்தில் இருக்கிறாய். ஒருவேளை இதுதான் மகத நாட்டின் புது அதிர்ஷ்டமோ
என்று கூறினான். ஹெலனா உடனே, என்னால் மகத நாட்டிற்கு புது அதிர்ஷ்டம் வந்தால் சக்கரவர்த்தியே, ஒரு பெரும் போரினால் நடக்கவிருந்த பயங்கரத்தை என்னால் தடுத்து நிறுத்த முடிந்ததை நினைத்து நான் பாக்கியமாக கருதுவேன் என்று ஹெலனா கூறி முடிப்பதற்குள் ஒரு காவலாளி அங்கு வந்து சந்திரகுப்தனை வாழ்த்திவிட்டு, சக்கரவர்த்தியே, உங்களை ஆச்சாரியர் அழைத்திருக்கிறார் என்று கூறியதும் சந்திரகுப்தன் உடனே காவலாளியுடன் செல்ல ஆரம்பித்தான். ஹெலனா உடனே அவனை தடுத்து நிறுத்தி, சக்கரவர்த்தியே, ஆச்சாரியருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றால் நானும் உங்களுடன் வரலாமா என்று கேட்டாள். சந்திரகுப்தன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு ஹெலனாவின் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு ஆச்சாரியரின் அறையை நோக்கி சென்றான். மறுபுறம் ஆச்சாரியர் சந்திரகுப்தனின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தார். சந்திரகுப்தன் அறைக்குள் நுழைந்ததும் அவனை பார்த்து, சந்திரகுப்தா, இந்த நேரத்தில் நீ என்னுடன் வர வேண்டும் என்று கூறினார். ஆச்சாரியர் கூறியதை கேட்டதும் சந்திரகுப்தன் திடீரென அதிர்ச்சி அடைந்தான். ஏற்கனவே அவரது அறையில் இருந்த சம்புநாதரும் வியாபாரி மோகனதாசனும் ஆச்சாரியர் சந்திரகுப்தனை எங்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறார் என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தனர். அப்பொழுது ஆச்சாரியரின் பார்வை ஹெலனாவின் மீது விழுந்தது. அவர் ஹெலனாவை பார்த்து, ஹெலனாவையும் உன்னுடன் இங்கு அழைத்து வந்தது நல்லதாக போய்விட்டது, அவளும் நம்முடன் வரட்டும் என்று கூறினார். சந்திரகுப்தன் சற்று குழப்பத்துடன், உங்கள் கட்டளையின்படியே நடக்கட்டும் ஆச்சாரியரே என்று கூறினான். சந்திரகுப்தன் சம்புநாதரை பார்த்து, சம்புநாதரே, ஒரு போர் வீரனை வரச் சொல்லுங்கள் என்று கூறினான். ஆச்சாரியர் உடனே அவனை தடுத்து நிறுத்தி கடுமையான குரலில், இல்லை சந்திரகுப்தனே, நம்முடன் வீரர்கள் யாரும் இருக்க தேவையில்லை. நீ, நான் மற்றும் ஹெலனா மட்டுமே இங்கிருந்து தனியாக செல்ல போகிறோம் என்று கூறினார். சந்திரகுப்தனையும் ஹெலனாவையும் பார்த்து, நீங்கள் இருவரும் அணிந்திருக்கும் உங்கள் விலை உயர்ந்த ஆபரணங்களையும் உடை பாவனைகளையும் மாற்றிக்கொள்ளுங்கள். நாம் இங்கிருந்து ஒரு சாதாரண குடிமக்கள் வேடத்தில் செல்ல போகிறோம் என்று கூறினார். பிறகு சம்புநாதரை பார்த்து, சம்புநாதரே, நாங்கள் திரும்பி வரும் வரை நாங்கள் அரண்மனையில் இல்லை என்ற செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது என்று கூறினார். சம்புநாதர் சரி என்று தலையை ஆட்டினார். ஆச்சாரியரின் கட்டளைப்படி உடனே சந்திரகுப்தனும் ஹெலனாவும் தங்களுடைய ஆடையை மாற்றிக்கொண்டு சாதாரண குடிமக்களை போல ஆடைகளை அணிந்து கொண்டு வந்தார்கள். பிறகு ஆச்சாரியர் அவர்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டு தனது அறையிலிருந்து வெளியே வந்தார். வெளியே வந்த சந்திரகுப்தன் அங்கு எந்த ஒரு காவலாளியும் இல்லாததை கவனித்தான். ஒருவேளை ஆச்சாரியர் அனைத்து காவலாளிகளையும் இங்கிருந்து அனுப்பி வைத்திருக்கலாம் என்று நினைத்தான். அவர்கள் 3 பேரும் ஒரு நீண்ட நடைபாதையை கடந்து அரண்மனையின் பின்புறத்தில் உள்ள ஒரு கதவு வழியாக வெளியேறினர். அரண்மனையில் இருந்து வெளியே சென்றதும் சிறிது தூரத்தில் 3 குதிரைகள் கட்டப்பட்டிருந்தன. ஆச்சாரியர் ஏற்கனவே இதற்கும் ஏற்பாடு செய்து வைத்திருந்தார். ஆச்சாரியர் சந்திரகுப்தனையும் ஹெலனாவையும் எங்கு அழைத்துச் செல்கிறார்? மகத நாட்டிற்கு எதிராக நடக்கும் ஆர்ப்பாட்டங்களை நிறுத்துவதற்காக ஆச்சாரியர் இப்போது என்ன நடவடிக்கையை எடுக்கப் போகிறார்? தெரிந்து கொள்ள மேலும் கேளுங்கள்.